ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒன் பாட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி. நல்ல சூப்பரான டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 6 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி அதை அரைச்சி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மசாலாக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ஆறட்டும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு அதே குக்கரில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 மராட்டி முக்கு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா ஒரு ஸ்டார் அனிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி இது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சியில், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்திக்கலாம். கம்மியாக மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் மட்டன் மசாலா அந்த மாதிரியும் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 2 பேக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் பிரியாணி. சேர்த்தி பொறுமையாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் எதுவும் உடையாத மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி மசாலாலாம் நல்லா மஷ்ரூம்க்கு கோட் ஆகிற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரோட மூடியை நம்ம மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மஷ்ரூமே தண்ணி விட்டு வரும்.
ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு மஷ்ரூமு. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூமும் தண்ணி விட்டுருக்கு. ஸோ 3 டம்ளரே போதும். சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்ததை நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வைக்க வேண்டியது தான். மூடி வச்சு விசில் போட்டு 2 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்து ஏர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்குல்ல. மஷ்ரூம்ஸ் எல்லாமே மேலே வந்து நின்றுட்டுருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்போ நான் ஃபோர்க்கில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குல்ல. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். உடனே மிக்ஸ் பண்ணால் சாதம் உடையும். அதனால் ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதை ஆனியன் ரைத்தாவோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.